மலேசியாவில் உயிரிழந்த கணவரின் உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரியும் தகுந்த இழப்பீடு வழங்க கோரியும் மனைவி மற்றும் மகள் ராமநாதபுரம் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பரமக்குடியை அடுத்த சரஸ்வதி நகரைச் சேர்ந்த தெய்வானை என்பவரது கணவர் ராமையா மலேசியாவில் கூலி வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் அவர் இறந்து விட்டதாக தகவல் வந்துள்ளது. இதனால் பதறிய மனைவி மற்றும் மகள் ராமையாவின் உடலை மீட்டு தமிழ்நாடு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தார். மலேசியா போனார். 9 வருஷம் மேல எனக்கு ஒரு பொண்ணு, எனக்கு என்னாலே முடியாது. கூலி வேலை கூட என்னால பார்க்க முடியாது. எனக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க, என் கணவர் அனுப்பி வைங்க. எங்க அப்பா மலேசியாவுக்கு போய் 9 வருஷம் ஆயிடுச்சு. நானும் எங்க அம்மாவும் இருக்கோம். அம்மானால உடம்பே முடியாது, நானும் ஒன்றும் பண்ண முடியாது. எங்க அப்பாவும் உடல் கொண்டு வாங்க, என்னாச்சுன்னு கூட எங்களுக்கு இன்னி தெரியல. எங்க அப்பாவும் எல்லாம் கொண்டு வந்துடுங்க. எங்க குடும்பத்துக்கு ஏதாச்சும் நஷ்டம் இருக்கும். எங்க அம்மானால முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.